ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த சம்பவம் நாம் வாசித்து பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்து கெனசரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்களிடத்தில் அவர் பிரசங்கம் செய்துவிட்டு அவர் அந்த வழியாய் போகும்போது 2 படகுகளை நோக்கி அங்கே இருக்கிற மீனவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வலைகளை விட்டு அலசி கொண்டிருக்கிறீர்களே, ஏன் அலசி கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் ஆழத்திலே தள்ளி வலையை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் சீமோன், அப்போஸ்தலனாகிய சீமோன் இங்கே பார்க்கும்போது அவன் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படி என்று அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு சீமோன் பேதுரு அவன் ஒரு மீனவன். அதாவது நன்றாகவே தெரியும் எந்த நேரத்துல, எந்த ஆழத்துல, எந்த கடல்ல, எந்த டைம்ல மீன் வலை போட்டா எவ்வளவு மீன் கிடைக்கும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தவன். ஒரு நன்றாக அறிந்த ஒரு மீனவன், பரம்பரை தொழிலாக அவன் செய்தவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தோல்வியான சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வசனம் எதை காண்பிக்கிறது? நாம் எவ்வளவு தோல்வியான சூழ்நிலையில் இருந்தாலும் வெற்றியை நோக்கியே நாம் பயணிப்போம் என்று அல்ல. நாம் எப்பேற்பட்ட ஆட்களாய் இருந்தாலும் தோல்விகள் வருவது சுலபம்தான். ஆனால் அந்த தோல்வியை நான் ஜெயமாய் மாற்றுவதற்கு இயேசு சொல்லுகிறதான வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை உங்களிடத்தில் சொல்லுகிறாரோ, ஆழத்தில் போங்க என்று சொன்னால் நீங்கள் போகுங்கள். உங்கள் விசுவாசம் ஆழமாகட்டும், உங்கள் பக்தி வாழ்க்கை ஆழமாகட்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெப வாழ்க்கை ஆழமாகட்டும். இன்னும் ஆரம்ப கால கிறிஸ்தவத்தை கொண்டிருந்த அதே அன்பிலே நிலைத்திராதபடிக்கு இன்னும் நீங்கள் ஆழத்தை நோக்கி போகும்படியாய் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறார். நீங்கள் ஆழத்தை நோக்கி போகும் பொழுது ஆழமான கிறிஸ்துவின் அன்பு உங்களிலே கிரியை செய்ய வல்லதாய் இருக்கிறது. ஆழத்திற்கு நீங்கள் போக வேண்டுமானால் அவருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் எந்த இடத்தில், எந்த கிராமத்தில், எந்த பட்டணத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் ஆழத்தை நோக்கி கடந்து செல்லுங்கள். வெளியிலே நிற்கிற நீங்கள், கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஆரம்பத்திலே இருக்கிற நீங்கள், அல்லாவிட்டால் இயேசுவை அறிந்தும் ஆலயத்துக்கு போகாமல் ஏதோ ஒரு முறையில இயேசு எனக்கு தெரியும், அவர் தெய்வம் என்று அறிந்திருக்கிற நீங்கள் இன்னும் ஆழத்திற்குள்ளாக வாங்கள். இப்பொழுதே ஆழத்திற்குள்ளாக புறப்பட்டு வாருங்கள். ஆழத்திற்குள்ளாக உங்கள் குடும்ப நபர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். கிறிஸ்துவின் ஆழத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போகும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் பொழுது, உங்க வாழ்க்கையில் தடைப்பட்ட நன்மைகள் அனைத்தும் இந்த நாட்களுக்கு பிறகு வரும் என்று சொல்லி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நாம் ஒரு விசையாய் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, பேதுரு அன்றைக்கு செய்தது போல ஆழத்தை நோக்கி வலைகளை போடத்தக்கதாய் அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை எந்த இடத்திலிருந்து பிள்ளைகள் கேட்டாலும் அத்தனை பேரை நீ தொடுவீராக. இவர்கள் வாழ்க்கை ஆழத்திற்குள் கடந்து வருவதாக, கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்திற்குள்ளாய் கடந்து வருவார்களாக. கர்த்தரை செய்வீராகப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும், இல்லங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒருவேளை வெளிப்புறத்தில் நிற்பார்களானால் இன்னும் ஆழமான அன்பின் ஜீவியத்திற்குள்ளாய், கிறிஸ்தவ ஜீவியத்திற்குள்ளாய் இவர்கள் கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் இவர்களை அணைத்துக் கொள்ளட்டும். ஆழத்திற்குள் அழைத்து செல்வீராக. எந்த சூழ்நிலையிலும் உடைய வார்த்தையின்படி செய்யத்தக்கதாய் இவர்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தடைப்பட்ட நன்மைகளை கொண்டு வருவீராக. தடைப்பட்ட திருமணம், தடைப்பட்ட பிள்ளை பாக்கியம், தடைப்பட்ட பிள்ளைகளின் படிப்பு, எதிர்காலம், ஆண்டவரை விரும்புகிற வேலை வாய்ப்பு அனைத்தையும் தருவீராக. ஆழத்திற்குள் வந்து ஆழத்தின் அன்பின் ஆழத்திலே இந்த நன்மைகளை பெற்று சுதந்திரிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். God bless you all. அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்
பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம்.